சென்னையில் உள்ள முக்கியமான தொகுதிகளுடைய எக்ஸிட் போல்ஸ் வந்து பாத்திரலாம். முதலாவது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் நிற்கக்கூடிய குளத்தூர். இன்ட்ரெஸ்டிங்கா திமுகவுக்கும் தாவேகாவுடைய விஎஸ் பாபுவுக்கும் நல்ல ஒரு ஃபைட் இருக்கு. ஆனா ஒரு 10% டிஃபரன்ஸ்ல சிஎம் வந்து ஈஸியா அந்த தொகுதியில ஜெயிச்சிடுறாங்க. அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் 41% ஓட் ஷேர்ல ஈஸியா துணை முதலமைச்சர் அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. பெரம்பூர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையா களம் காண்றாங்க. 45% ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. சோ ஈஸியா விசில் சின்னத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க. வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் திமுக சார்பில் கார்த்திக் மோகன் அவர்களுக்கும் நல்ல ஒரு ஃபைட் இருக்கு. 40% ஓட் ஷேர்ல டிஎம்கே உடைய கார்த்திக் மோகன் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்ரீநகர் தாவேகாவுடைய செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் அவரை எதிர்த்து திமுக சார்பா ராஜா அன்பழகனும் அதிமுக உடைய சத்யநாராயணன் போட்டியிடுறாங்க. சத்யநாராயணன் அந்த ஏரியால ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் உள்ளவங்க. அதே தான் ஓட் பர்சன்டேஜ்லயும் தெரியுது. சோ அதிமுக நல்ல ஒரு லீடிங்ல இருக்கு. சோ ஸ்ரீநகரை அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம்பூர் திமுக சார்பா தமிழன் பிரசன்னாவும் தாவேகாவுடைய தலைமை பேச்சாளரான ராஜ்மோகனும் போட்டியிடுறாங்க. தமிழன் பிரசன்னாவுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கு. சோ திமுக எழும்பூரை தன் வசம் வைக்க வாய்ப்பு இருக்கு. மயிலாப்பூர் பிஜேபி உடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் திமுக உடைய தாவேலுவும் நெக் டு நெக் இருக்காங்க. ஒரு 1% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. தமிழிசைக்கு ஒரு 1% தான் லீடிங்ல இருக்கு. சோ இது வந்து ஒரு கடுமையான போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதியா நாம வந்து கன்சிடர் பண்ணலாம். வேளச்சேரி காங்கிரஸ் உடைய அசன் மௌலானாவும் அதிமுக உடைய எம்.கே. அசோக் தாவேகாவுடைய குமார். சோ மூணு பேருக்குமே நல்ல ஒரு ஃபைட் இருக்கு. அதிமுகவுக்கு இந்த தொகுதியில ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். சைதாப்பேட்டை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய தொகுதி. சோ அந்த தொகுதியில இப்போ அப்படியே கண்டினியூ ஆகுது. ஈஸியா மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த தொகுதியில ஜெயிக்கிறாங்க. விருகம்பாக்கம் திமுக உடைய பிரபாகர ராஜாவுக்கும் அதிமுக உடைய விருகை ரவி ரெண்டு பேருமே லோக்கல் ஹெவி வெயிட்ஸ். அவங்க 2% ஓட் ஷேர் அதிகமா இருக்கு டிஎம்கே உடைய பிரபாகர ராஜாவுக்கு. சோ விருகம்பாக்கத்தை மறுபடியும் டிஎம்கே தன் வசம் வைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணா நகர் அதிமுக உடைய முன்னாள் அமைச்சரான கோகுல இந்திராவும் திமுக உடைய சிற்றரசு நெக் டு நெக் ஒரு ஃபைட் இருக்கு. ஆனாலும் டிஎம்கே அண்ணா நகரை தன் வசம் வைக்க வாய்ப்பு.